உம்முடைய கற்பப்படுகிறோம். நாமாத்திரம் மயப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையில கற்பப்படுகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. For fun, learning and friendship and happiness, let us enjoy every performance and encourage all the children with a fun smile and applause. Thank you for being here. Once again, welcome everyone and have a wonderful time. Thank you. Hello, நல்லா கிளாப் பண்ணிடலாமா? இந்த விபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த 10 days இந்த மந்த் ஆஃப் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த விபிஎஸ்ஐ கர்த்தர் நடத்தி கொடுத்துருக்கார். ஸோ அதனால் ஆண்டவரை ஆராதிக்க மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் ஆராதிக்கலாமா? நான் இங்கு இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையினால் தானே. கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா நான் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனிமையின் பாதையில் தகப்பனே உத்தோடையில் சுமந்ததை நான் மறந்தேன். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் மயக்கமர் மனதினந்த கலம்பு போல சுமந்து சென்றீரே. அல்லேலூயா. தடுமாறும் வேளையிலெல்லாம் இப்படியாக விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறோம். அவ்விதமாக இந்த 2026 ஆண்டிலும் கர்த்தர் பெரிதான கிருபையினாலே இந்நாட்டிலும் கடந்த 10 நாட்கள் இந்த விடுமுறை வேதாகமத்தை பள்ளியை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த நாளிலும் விசேஷித்த விருந்தினர்களை வரவேற்கும்படியாக ஸ்தோத்திரம். நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற அருமையான ஐயா ஐகாயா குமார் அவர்கள் YMCA மெட்ராஸ் உடைய தலைவர்களாக இருக்கிறாங்க. எனவே எல்லாரும் ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். இந்த நாளில் அவர் விசேஷித்த விருந்தினராக பல வேலைகள் மத்தியிலே இந்த மத்தியில் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. எனவே அவர்களை அன்பாய் வரவேற்கிறேன். அடுத்தபடியாக துணைத் தலைவர் ஐயா சுல்பின் தேவதாஸ் அவர்களையும் அன்பாய் வரவேற்கிறேன். எல்லாரும் கரங்கள் தனியாக பார்க்க உற்சாகமாக இவர்தான் YMCA மெட்ராஸுடைய தலைவர்களாக இருந்து தொடர்ந்த முறையிலே நடத்தி கொண்டு வருகிறாங்க. இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி. அவர்களை எக்மோர் பிரான்ஸ் சார்பாக வருக என்று அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நடக்கிற அந்த விபிஎஸ்க்கு எந்த நாளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இதற்காக பாடுபட்ட டீச்சர்ஸ் கொஞ்சம் எழுந்திருப்பீங்களா? யாராவது டீச்சர்ஸ் இருக்கு கொஞ்சம் ஐ வாண்ட் டீச்சர்ஸ் இந்த டீச்சர்ஸ் உண்மையாகவே யாரும் பேசக்கூடாது. இந்த டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு நான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இப்படிப்பட்ட தருணம் யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விதைக்கிறீங்க. நீங்கள் அவங்களை நல்வாழ்வில் டிசிப்ளினில் வளர்க்க ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்ல ஒரு பெரிதான ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படும் போது வரப்போகிற நாட்களிலே அவர்கள் இதே டிசிப்ளினில் இதே சத்தியத்தில் வளர தேவன் கண்டிப்பாக கிரியை செய்வார். ஏனென்றால் நீங்கள் ஜெபத்தோடு ஒரு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செயல்படணும் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுத்து செய்தீங்கக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் லாஸ்ட் இயரும் உங்களை பார்த்தேன், இந்த இயரும் பார்க்குறேன். இனி வரப்போகிற நாட்களையும் இன்னும் அதிகமாக நீங்கள் செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஐ தேங்க்யூ. உட்காருங்க. பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தை நல்ல கவனிங்க. Do you say we gather here to tell you on this very special day we're all so very
இல்ல ப்ரோ, பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோட இருக்கிறாரு. அவங்க போடுற செம்ம குத்து.
ஆண்டவருக்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி துண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம் பேசு ஆண்டவருக்கு நமஸ்காரம் எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி துண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம் ராஜனாக இருப்பவர் அவரே, சேனாதிபதியாக முன் செல்லுவாரே, யூதாவின் சிங்கமாக கர்ஜிப்பாரே, உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லா சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு, சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல்ல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல்ல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமைய நன்மையாக மாற்றின தேவனப்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமைய நன்மையாக மாற்றின தேவனப்பா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு, நல்லா கெத்தானா மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. டேவிட் அண்ணன் அரசனானாரே, அடிமையான டேனியல் அண்ணன் அதிபரானாரே. ஆடு மேய்ச்ச டேவிட் அண்ணன் அரசனானாரே, அடிமையான டேனியல் அண்ணன் அதிபரானாரே. பட்டம் படிப்பு தகுதி ஒன்னும் தேவை
தேவையே இல்ல. உன் வாழ்க்கை தரம் உயர்வது அவரின் கையில. பட்டம் படிப்பு தகுதி ஒன்னும் தேவையே இல்ல. உன் வாழ்க்கை தரம் உயர்வது அவரின் கையில. எல்லாமே ஆகும், உம்மாலே ஆகும். மனுஷரால் கூடாதது தேவனால் ஆகும். எல்லாமே ஆகும், உம்மாலே ஆகும். மனுஷரால் கூடாதது தேவனால் ஆகும். மாறாவின் தண்ணீரோ மதுரமானதே, கானாவின் தண்ணீரோ ரசமுமானதே. மாறாவின் தண்ணீரோ மதுரமானதே, கானாவின் தண்ணீரோ ரசமுமானதே. கசந்து போன உன் வாழ்வை இனிமையாக்குவார். முடிந்து போன உன் வாழ்வில் துவக்கத்தை தருவார். கசந்து போன உன் வாழ்வை இனிமையாக்குவார். முடிந்து போன உன் வாழ்வில் துவக்கத்தை தருவார். எல்லாமே ஆகும், உம்மாலே ஆகும். மனுஷரால் கூடாதது தேவனால் ஆகும். எல்லாமே ஆகும், உம்மாலே ஆகும். மனுஷரால் கூடாதது தேவனால் ஆகும். அவர் சொல்ல காற்று கூட அடங்கி போனது. அவர் சொல்ல கடலும் கூட அமைதலானது. அவர் சொல்ல காற்று கூட அடங்கி போனது. அவர் சொல்ல கடலும் கூட அமைதலானது. உன் வாழ்வில் வீசும் புயல் காற்றை தடுத்து நிறுத்துவார். உன் வாழ்க்கை என்னும் படகிலே நீ நடத்தி செல்லுவார். உன் வாழ்வில் வீசும் புயல் காற்றை தடுத்து நிறுத்துவார். உன் வாழ்க்கை என்னும் படகிலே நீ நடத்தி செல்லுவார். எல்லாமே ஆகும், உம்மாலே ஆகும். மனுஷரால் கூடாதது தேவனால் ஆகும். எல்லாமே ஆகும், உம்மாலே ஆகும். மனுஷரால் கூடாது. Twinkle, twinkle, little star, yes, a fallen superstar. Minute, minute, and a minute, minute, and a minute, oh me. Hey, twinkle, twinkle, little star, yes, a fallen superstar. Minute, minute, and a minute, minute, and a minute, oh me. 5 star விட ரொம்ப இனிமையானவர். Shooting star விட ரொம்ப உறுதியானவர். 5 star விட ரொம்ப இனிமையானவர். Shooting star விட ரொம்ப உறுதியானவர். Morning star விட ரொம்ப பிரைட்டானவர். Starfish போல அவரை ஒட்டிக்கிட்டா. குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டார மாத்திடுவார். Starfish போல அவரை ஒட்டிக்கிட்டா. குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டார மாற்றிடுவார். Twinkle, 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 little star, yes, a fallen superstar. Minute, minute, and a minute, minute, and a minute, oh me. Twinkle, twinkle, little star, yes, a fallen superstar. Minute, minute, and a minute, minute, and a minute, oh. பயணம் 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 போகலாமா? ஏசப்பா போன தினமும் போகலாமா? ஏ பயணம் 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 போகலாமா? ஏசப்பா போன தினமும் போகலாமா? ஏசப்பா வண்டி மாஸ்டர், அந்த பயணம் ரொம்ப சூப்பர். ஏசப்பா வண்டி மாஸ்டர், அந்த பயணம் ரொம்ப ரொம்ப சூப்பர்.
கூட பயணம் ரொம்ப சேஃப்டி ஜாலியா போவோம் எல்லாரும் டாட்டா காட்டி ஏசப்பா கூட பயணம் ரொம்ப சேஃப்டி ஜாலியா போவோம் எல்லாரும் டாட்டா காட்டி தினம் தினம் புது புது அற்புதங்கள் ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள் தினம் தினம் புது புது அற்புதங்கள் ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள் நடந்திடும் இந்த பயணத்தில் அதுதான் டியூட்டி மழங்காட கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். உன் மழங்காட கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்தேன். தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்தேன். தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் வாழ்கின்றேன். என்ன கிடைக்குமோ இவங்க கிட்ட கிடைக்குமா இல்ல இவங்க கிட்ட கிடைக்குமா அக்கா உங்க கிட்ட இருக்குதாக்கா இல்ல அந்த அண்ணா தூரமா ஆடிட்டே வராரு அந்த அண்ணா கிட்ட கேக்குறேன் சமாதானம் எங்கடா கிடைக்கும் நானே 10 மணிலேருந்து 8 மணிலேருந்து 10 மணி விட்டு நானே சமாதானத்துக்கு தெரியாது. நீ வந்து எங்களை கேட்குற சமாதானத்தை தான் கேட்டேன் சமாதானம் நான் சொல்லிட்டா அங்க தோட்டேம்மா தபே இதுதான் என் சமாதானம். என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் சண்டை போட்டா நான் இங்க தான் வருவேன். வேணுமா சொல்லு நான் வாங்கி தரேன். சமாதானத்தை கேட்டா பாரு கூப்பிட்டு வரீங்க போங்கண்ணே ஓடியா சமாதானம் எங்கதான் கிடைக்குமோ எங்கதான் இருக்குதோ அக்கா சமாதானம் எங்கக்கா கிடைக்குமோ இருமா வெயிட் ஆகுது கொட்ட வச்சு சொல்றேன் இப்ப சொல்லுமா சமாதானம் எங்கக்கா கிடைக்கும் சமாதானம் கூட காட்டு எக்கா நீயே பூச்சினுக்கிற எங்களுக்கு வேற வேலை வெட்டின 2 கொட்டா குத்து விட நம்ம சாதாரண போயினா ஐயா இல்ல 2 கூட தானே ஒரு கூட அஸ்து தரேன் நான் ரொம்ப வாயாடுறேன் சமாதானத்தை கேட்டா சண்டை போட்டுருக்காங்க இந்த அம்மா எங்க சமாதானம் அக்கா நானே தண்ணி கொடுக்க மாட்டாங்க கத்து சண்டை போட்டு நீ போக்கா சாரிக்கா போயிட்டேன்க்கா என்னதான் எப்பதான் சமாதானம் கிடைக்குமோ அவ்வளவுதான் நானும் தேடிட்டே இருக்கேன் எப்பதான் சமாதானம் தானே வேணும் எனக்கு சமாதானம் தானே வேணும் இது நான் சொல்றேன் இந்த சமாதானம் வேணும்னா நான் சொல்றதை கேளு. ஃபர்ஸ்ட் நேரா போனேன்னு வையேன் சீச்சாங்காய் பக்கம் திரும்பினா ஒரு டேங்க் கிட்ட அது நமக்கு வேணாம் வந்துரு. திரும்பினா நேரா போனேன்னு வையேன் சோத்தாங்காய் பக்கம் திரும்பினா சுந்திரியா இட்லி போட்டு சூப்பரா இருக்கும். அது நம்மளுக்கு வேணாம் வந்துரு. நேரா போனேன்னு வையேன் அண்ணாச்சி பொட்டில் வித்து நிற்பாரு. அதுதான் எங்க சமாதானம். சமாதானத்தை கேட்டா பொட்டலன்றீங்க. அதுதான் எங்க சமாதானம். போமா இன்னொருத்த கேட்டா பாரு கூட்டு போறா, இன்னொருத்த கேட்டா தனி சடை கூட்டு போறா,
ஒன்னொருத்த கேட்டா பொருள் வேணுமான்னு கேக்குறாங்க. நான் யார்கிட்ட தான் போய் கேட்பணும்? யார்கிட்ட தான் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்களா? நான் தங்கச்சி உனக்கு என்னம்மா வேணும்? சமாதானம் தானே வேணும் எனக்கு. ஓ சமாதானம். உன் போன் எடுக்கணும் முதல்ல. நீ போனா தானே நான் ரிமோட் பாசம் நாசமா போனது. நான் சொல்றேன் நீ போன் எடுமா. எடுத்துட்டேன். அதுல வந்து லிவிங் ஏஜ் சர்ச் எக்மோ போடுமா. போட்டேன். போட்டியா நியூஸ் ஆகுமா? நான் தேவி செடியா இருக்கு எல்லாமே. ஆமாம்மா. அதுதான் உங்களுக்குலாம் சமாதானம். நீ அதை படிச்சிருப்பாரு. சமாதானம் தானே. ரொம்ப நன்றிங்க. தங்கச்சி ஒரு நிமிஷம் இல்லைம்மா. நீ போன்ல பார்த்த ஒட்டி பத்தாது. ஞாயிற்றுக்கிழமைனா அந்த ஸ்கேன் பண்ணி பாரு. ஞாயிற்றுக்கிழமைனா வந்து அந்த சர்ச்சில் மீனே மீனுக்கார பெதுரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. 5 அப்பா 2 மீனுங்க. என் ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. சின்ன பையன் கொண்டு வந்தாங்க. சின்ன பையன் கொண்டு வந்தாங்க. அத 5000 மாத்துனாருங்க. அதைய 5000 மாத்துனாருங்க. வாழ மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மாற மீன் நானுங்க எறா மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற கிழங்கா மீன் நானுங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. துள்ளி குதிக்கும் டால்பின் மீனுங்க. இன்று ஆண்டவர் கையில் கேள்வி மீனுங்க. மீனுங்க இன்று ஆண்டவர் கையில் கேள்வி மீனுங்க. சேற்றிலிருந்து தூக்கினாருங்க. என்ன சேற்றிலிருந்து தூக்கினாருங்க. என்னை மாற்றி மகிமைப்படுத்துறாருங்க. என்னை மாற்றி மகிமைப்படுத்துறாருங்க. வாழ மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. முழுவ மீன் நானுங்க கெழுவ மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற ஷீலா மீன் நானுங்க. மீனுக்கார பெதுரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க. வாழ மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க. மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க. இயேசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. ஹாய் ஜூடா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைகளை வாசிச்சிட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா?
என்னம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாஷா ஆராதனை நடத்திருப்பாரு. சீக்கிரமா போலாம். நீ 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு நைட்டு 9 மணிக்கு சர்ச்சுக்கு போவேன். ஏந்து வாமா, ஏந்து.
சரி ஓகே போகலாம். ஏம்மா குலாட்டி நாமா நீ வந்து கத்துறோம் நான் லிப்டிக்கா இருந்துச்சு பாருங்க. உனக்கு லிப்டிக் முக்கியம். சரி மெசேஜ் எடுத்து பாரு, நீ வந்து லிப்டிக் கொடுத்துருக்கிற. அவர் திட்டி நல்லா இருப்பாரு, அதுக்காக மேக்கப் பண்ணா போகுது. முன்னாலதான் நானு 2 கோடு போட்டேன், 3வது கோடு வந்து கழிச்சு மேக்கப் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் இன்னொரு வேலைக்கு போன போல இருக்குது. கம்மன் இருமா, இப்பெல்லாம் அதம்மா ட்ரெண்டிங். மூஞ்ச கழுவி சச்சின் போமா கேட்டியாவது. என் ஒரிஜினல் கலர் தெரிஞ்சோம், இவர் கம்மன். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்க போறோம்னா சண்டே வைப் போலாம். வாங்க நம்ம சண்டே வைப் சர்ச்சுக்கு போலாம். வாங்க போலாம். பாடலாமா? கத்தரே நீ பாடு, கத்தரே வராது, கத்தரே நீ பாடு, கத்தரே வராது, ஹாப்பியாக பாடு, இப்படியே வராது, ஹாப்பியாக பாடு, இப்படியே வராது. போமா தேவனே பாடுவோமா கத்தரே வராது. ரம்யா சர்ச்சுக்கு போவோம். இருடி சர்ச்சுக்கு போவோம். முதல்ல எவ்வளவு செருப்பு இருக்குன்னு பார்ப்போம். இல்லைன்னா சிக்கன் வாங்கி முன்னாடி 2 செருப்பு தான் வந்து அக்கா போய் சிக்கன் வாங்கி வந்துடலாம். வாடி, அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா பாஸ்டா வாங்கி தருவாரு. வா ஐயோ டைம் ஆயிடுச்சு. நேரத்துக்கு போலன்னா பாஸ்தா போவாட திட்டுவாரு. ரம்யா நீ சிக்கன் வாங்க வந்த, நீ போயிடுவியா? நீ யார கூப்பிடுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் போங்க. சொல்லுப்பா, இவனோட புத்தகத்துல என்ன எழுதிருக்கு? இந்த பொண்ணு வந்து சர்ச்சுக்கு வருதோ இல்லையோ டெய்லி தூங்குதுப்பா. எதுக்கு தூங்குதுன்னே எனக்கு தெரியல. சர்ச்சுக்கு வர சொன்னா டெய்லி தூங்கி நிற்கிறா. யானே எனக்கே தெரியல. சோம்பேறித்தனமா ரொம்ப அதிகமா இருக்குது, யாருன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் வேற இடத்துல என்ன எழுதிருக்குன்னா, சோம்பேறிகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லைன்னு சொல்லி. அதனால கண்டிப்பா உங்களுக்கு நரகம் தான். உங்களை நரகத்துக்கு நரகத்துல பட்ட போறாங்க. அடுத்தது யாரு? வாமா ப்ரூஸ்லி. சொல்லுங்க. இந்த அம்மா வந்து ரோட்ல போறப்ப கூட மேக்கப் பண்ணுது, யானே தெரியல. லாக்மி ப்ராடக்ட் கையில ஃபுல்லா இதுதான் இருக்குது, யானே தெரியல. ஃபுல்லா லாக்மி ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் இதை போட்டு அடிச்சு இருக்குது மூஞ்சில, யானே எனக்கே தெரியல. வார வாரம் சர்ச்சுக்கு வர சொன்னா சர்ச்சுக்கு வருது இல்லை, ஃபுல்லா மேக்கப் போட்டு மூஞ்ச பாருங்க, யானே தெரியல. கண்டிப்பா நரகத்துல தான் இடம் உண்டு. ஏசப்பா உங்களுக்காக 4 கோடு போட்டு வந்து இப்போ வந்து நான் அன்ப மாட்டேங்க. நாயம்மா என் கண்ணு மேல பாருங்க எவ்வளவு ஐஷடோ, காஜல பாருங்க, லிப்டிக்க பாருங்க, இதெல்லாம் பார்த்து மனசு வரலையா? உங்களை பார்த்ததுனால கடவுளை என்ன ரசிக்க போகுது. கடவுள் வந்து நம்ம மற்றவங்க ரசிக்க போகிறது. ஃபர்ஸ்ட்டு நம்ம சபைக்கு வர்றப்போ மற்றவங்க உங்களை பார்க்கணும், நம்ம மேக்கப் போட்டுருக்கவங்க பார்க்கணும்னு பார்க்கக்கூடாது. நம்ம கடவுளை பார்க்கணும். நம்ம கடவுளை பார்க்க வரீங்களா இல்லை உங்கள் மேக்கப் மற்றவங்க பார்க்கணும்னு வரீங்களா? மனுஷருங்க ஏசப்பா, அந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க ஏசப்பா. இனிமேல் நான் கரெக்டாக வந்து ஏசப்பா மேக்கப். நம்ம இப்ப எங்க போறோம்னா ஏசப்பா பார்க்க ரீல்ஸ் போறோம். ரீல்ஸ் கண்ணாமா இங்க வாமா. ஏசப்பா ஒரு ரீல்ஸ் பண்ணலாமா? பாட்டு பாடுங்க. கத்தரே நீ பாடு, கத்தரே வராது, நீ பாடு, கத்தரே வராது, ஹாப்பியா பாடு, உன்னை பத்தி நான் பேசுறதுக்கே எதுவுமே இல்லை. நீ பூமியில தான் நீ ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தா நீ பரலோகத்துல வந்து என்ன ரீல்ஸ் கொடுத்துட்டு இருக்க? கண்டிப்பா நீ நரகத்துக்கு தான் போகணும். நரகத்துல போய் ரீல்ஸ் கொடுப்போம்.
மூஞ்சி. இவங்க வந்து டெய்லி ஃபுல்லா சிக்கன் ஷாப்ல இருக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியல. அங்க வந்து சிக்கன் ஷாப்ல வந்து 2 முட்டை ஃப்ரீயா தராங்க. அதனால சிக்கன் ஷாப்க்கு அடிக்கடி போயிடுறாங்க. யாரு நீ நடுவில் ஒரு விஷயத்தை விட்ட பாருப்பா. இவங்க சண்டே சர்வீஸ் வராம சண்டே எக்ஸ்ட்ரா சிக்கன் தராங்கன்ட்டு KFC போய் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க கண்டிப்பா நான் நரகத்துக்கு தான் அனுப்பணும். நீங்க அதிகமா சிக்கன் பக்கோடா விரும்பி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். நரகத்துல உங்களை பக்கோடா போட போறாங்க. இவங்க வந்து சபைக்கு வந்து ஒழுக்கமா வருவாங்க. எல்லா எல்லாத்துக்கும் ஒழுக்கமா வருவாங்க. இந்த மாதிரி பண்ணா இவங்கள மாதிரி இருக்கும் மற்றவங்களாம். இப்போ வந்து யாருமே சபைக்கு ஒழுங்கா வர்றதில்லை. அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. மேக்கப் போடுறது, சபைக்கு கரெக்டாக வராங்க, தூங்குறது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்டிப்பா நரகம் தான். இவங்க கிட்ட குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இவங்க சபைக்கு கரெக்டாக வராங்க. சபையில அவங்க வந்து அவங்க போதகரை கவனிச்சு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. இவங்க கண்டிப்பா பரலோகத்தில் இருக்க வேண்டிய ஆள் தான். இவங்களை பரலோகத்துக்கு அனுப்புறேன். இப்ப நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சபையில வந்து யாருமே ஒழுக்கமாவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அப்படிதான் இருக்க போறாங்க. நான் இப்ப என்ன பிளான்ல இருக்கேன்னா, டைம் டிராவல் ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மக்களை திருத்தி வாழ்ந்து நிறைய பேர் பரலோகத்துல இருந்தாலும் நிறைய பேர் நரகத்துக்கு தான் போறாங்க. இப்போ மறுபடியும் நான் வருகை தந்து டைம் டிராவல் பண்ணி இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நானே மெய்யான அதிகாலை சோத்திரபடி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திரபடி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை சோத்திரபடி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திரபடி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
ஏறி பார்த்தா மரத்துல குள்ள 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 சகையும் மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே அட அப்புறம் என்ன ஆச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு அட அப்புறம் என்ன ஆச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு கைய தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு கைய தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு நீ அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு திக்கு 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 வாயி மோசஸே சாக்கு 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 சொல்லி நழுவுனா திக்கு 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 வாயி மோசஸே சாக்கு 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 சொல்லி நழுவுனா கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளிதான் கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் பயத்தை ஒதுக்கி வச்சா தள்ளிதான் அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்க்கப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு அந்த அப்புறம் என்னாச்சு அவன் லைஃப் மாறி போச்சு அவர் பார்க்கப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு கைய தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு கைய தட்டி பாடு ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு அல்லேலூயா அல்லேலூயா சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத அவன் கலர் கலரா ரீல் விடுவான் கலங்கி நிக்காத அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத அவன் கலர் கலரா ரீல் விடுவான் கலங்கி நிக்காத சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான் உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தூண்டுவான் அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத அவன் கலர் கலரா ரீல் விடுவான் கலங்கி நிக்காத அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத கலர் கலரா ரீல் விடுவான் கலங்கி நிக்காத சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரே நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரே வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரே நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரே தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான் சாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் போய் பொய்யா போய் பண்ணிருக்கோம். So, அதுக்காக தயவு செய்து இந்த கலர் லைட் பின்னாடி எல்லாம் தள்ளி உட்காந்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் இருக்க கொஞ்சம் வசதியா இருக்கும். இந்த கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கிட்டீங்கன்னா அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு
நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு, என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறீரானால் விழித்திருங்கள். இதை மையக்கருத்தாக கொண்டு சொல்லப்படும் கதை இது. பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு ராஜா தன் நாஸ்திகளை தன் ஊழியக்காரனுக்கு 3 பேருக்கு ஒப்பு கொடுக்க மனதாய் இருந்தார். அவன் திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் வழங்கி அவர் போக இருந்த தேசத்துக்கு புறப்பட்டார். 5 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு ஒரு பண வியாபாரத்தில் முதலீடாக போட்டான். அவன் வேறு 5 தாலந்தை சம்பாதித்து 10 தாலந்து உடையவனாய் இருக்கிறான். 2 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு துணி வியாபாரத்தில் முதலீடாக போட்டான். அவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்து 4 தாலந்து உடையவனாய் இருக்கிறான். 1 தாலந்தை வாங்கினவனோ சிந்திக்காமல் போய் நிலத்தை தோண்டி அவன் ராஜா கொடுத்த 1 தாலந்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் சென்ற பின்பு மறுபடியுமாக ராஜா அரண்மனைக்கு வர கண்டு தாழ்ந்து வாங்கின 3வரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். 5 தாலந்தை வாங்கினவன், ராஜாவே, நீ 5 தாலந்தை கொடுத்தி நான் அதை பல வியாபாரத்தில் போட்டு 10 தாலந்தாக கூட்டினேன். 2 தாலந்தை வாங்கினவன், ராஜாவே, நீ 2 தாலந்தை கொடுத்தி நான் அதை துணி வியாபாரத்தில் போட்டு 4 தாலந்தாக கூட்டினேன். 1 தாலந்தை வாங்கினவனோ, ராஜாவே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள ராஜா என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து ராஜாவாகிய நீர் தந்த அந்த 1 தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய தாலந்து. ராஜா 5 தாலந்து வாங்கினவனை பார்த்து, உத்தமனும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன், உன் ராஜாவுடைய சந்தேசத்தில் பிரவேசிப்பாய். ராஜா 2 தாலந்தை வாங்கினவனை பார்த்து, உத்தமனும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன், உன் ராஜாவுடைய சந்தேசத்தில் பிரவேசிப்பாய். ஒரு தாலந்து வாங்கினவனை பார்த்து கோபம் அடைந்து, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நீ என் பணத்தை வட்டிக்காரனிடத்தில் கொடுத்திருந்தால் நான் அதை வட்டியாக வாங்கி இருப்பேன், நீயோ அதை செய்யவில்லை. ராஜா கோபம் கொண்டு அவனிடத்தில் இருந்த 1 தாலந்தை வாங்கி 10 தாலந்து உள்ளவனிடத்தில் கொடுத்தான். ராஜா 1 தாலந்து வாங்கினவனை பார்த்து, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இங்கே வந்திருக்கிற நாமும் கட்டளிடத்தில் அநேக தாளந்துகளை பெற்றிருப்போம். 1 தாளந்து வாங்கினவனை போல் இல்லாமல் அவர் இடத்தில் பெற்ற தாளந்தை பயன்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருங்கள்.
இது ஒரு ட்ரை தான். பசங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் சொல்லி தரோமே, எல்லாம் எங்களுக்கு கிளாஸ் முடிக்க டைம் ஆயிடுது. இது இன்னைக்கு காலையில் பண்ண ஸ்கிட்டு. ஸோ எங்கள் பசங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ எல்லாம் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமே. ஏய் இப்போ பாரு, பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிறான்ல. இங்க வாடா தம்பி, இங்க வா. என்னப்பா பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போற? சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறேன். சரி, அண்ணனுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எனக்கு அந்த பணத்துல நான் எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு அந்த பழக்கெல்லாம் இல்லை, நான் இதெல்லாம் அந்த கேட்காதீங்க. சரி, வட்டிப்பட்டினா இருக்குதாப்பா? தம்மே இல்லைன்ற வட்டிப்பட்டி கேட்குறீங்க. சர்ச்சுக்கு போறேன்ற. சரி, வட்டிப்பட்டி எத்தனை போறேன்ற மேல்பட்டி எப்படி எத்தனை வந்து சர்ச்சுக்கு ஒரே பணத்துனால போறோம். ஒரே தானே பண்ண போற, பேரை பண்ணி பண்ணி தாராளமா பண்ணலாமே. எங்க குடும்பத்துக்கோசம் ஜெபம் பண்ணு, அப்புறம் என் பொண்டாட்டி கோசம் கொஞ்சம் ஜெபம் பண்ணு. இன்னும் நான் நக்கல் நல்லா அடிக்கணும்ப்பா எல்லாருக்கிட்டையும். இதெல்லாம் பண்ண சொல்றேன். எப்படின்னா அடிதான் பண்ணணும். நான் இல்ல போறேன், நான் போறேன். என்ன டீல் விட்டப்பா? இவனையும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிப்பா. இவன் இன்னும் நேரத்தில் எனக்கு அதேதான் டீல் பண்ணோம். நோ இல்ல, நான் நாளை விட்டு நான் போறேன். எப்படி நம்மளே பாஸ்டர் போறாரு. பாஸ்டர் எல்லாரும் வணக்கம் ஐயா. வட்டிப்பட்டி வட்டிப்பட்டியா? ஒரு சர்ச்சு ஃபாதர் என்ன பார்த்து வட்டிப்பட்டி கேட்குறியப்பா? வெள்ளை நங்கி மாதிரி போட்டு சர்ச்சு பா, இது நைட்டி இல்லப்பா, இது அங்கேயும் இல்லப்பா, இது அங்கி. எல்லாம் போட்டுப்பா. நான் பார்த்துருக்கேன். வீட்டாட நிறைய பொலிங்க அக்கா நைட்டி போட்டிருப்பாங்க. நைட்டியை போட்டு அங்கியும் இருக்கிறேன். அங்கி போட்டு அதோ லுங்கி போட்டுருக்கிறோம். ஆமாப்பா. இல்லப்பா, நான் சபைக்கு போனோம், எனக்கு மணி ஆகுது, உங்ககிட்ட பேச முடியாது. நீங்க எப்படியோ பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க போல, நான் கிளம்புறேன். ஆவியில நிரப்பி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரை துதிங்க, எல்லாம் துதிங்க, அப்படியே ஜெபிங்க. ஹலோ பாஸ்டர், 108 நான் ஃபோன் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு எல்லாருக்கும்? 108 ஃபோன் பண்ண வந்துருக்காங்க. என்ன ஆச்சு எல்லாருக்கும்? யாருக்குமே இல்லப்பா. நீ அப்பா 108 ஃபோன் பண்றாங்க? இல்ல ஆவியில நிரப்பி ஜபிச்சுட்டு இருக்காங்க. ஆவியில நிரம்புறாங்க. ஐயோ, காசு வேற இல்லை. மண்டை ரொம்ப சூடாகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்போ எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. சரி, இப்போ நம்ம பாஸ்டர் கிட்ட போய் கேட்கலாம். அவர் தராரான்னு கொஞ்சம் பார்ப்போம். பாஸ்டர், பாஸ்டர், எங்கள் கொண்டாடி பண்ணிங்களா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாஸ்டர். கொஞ்சம் ஒரு 5000 இருந்தாலும் கொஞ்சம் கொடுங்க. 5000? ஆமாம். இப்போ வந்து 5000 ரூபாய் கேட்குறியாப்பா? என்ன பண்றது? இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய பாஸ்டர், எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர். எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க பாஸ்டர். ஒரு 5000 ரூபாய் தான் கொடுங்க பாஸ்டர், கொஞ்சம் தேவைப்படுது பாஸ்டர். 5000 ரூபாய்? இவ்வளோ பெரிய அமௌண்ட் இப்போ திடீர்னு கேட்டாங்க, என்ன பண்ணுறது? உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர். என்ன பண்ணுறது பாஸ்டர், கொடுங்க பாஸ்டர். சரி, இப்போ என்ன பண்ணுறது? இவன் கொண்டாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றான். இப்போ இவன் நம்மளை தேடி வர வந்திருக்கான். என்னதான் நெக்கல் நாங்கள் இருந்தாலும் இவன் அவனோட செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு நம்மளை நம்பி நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். இவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். சரி, கொண்டாடி எப்படி உஷார் பண்ண பார்த்தியா பாஸ்டர் கிட்ட இருந்து? எப்படி உஷார்
உஷார் பண்ண பார்த்தீங்களா பாஸ்டர் கிட்ட ஒரு 5000 ரூபாய் எவ்வளோ அசால்ட்டா உஷார் பண்ண பார்த்தீங்களா? இதுதான் நெக்கல் நாயகனோட திறமை இருக்குது. நானா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா நான் ஆசிட்ல இருக்காங்கண்ணா. லாரி ஆச்சுச்சுண்ணா. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? நான் தாண்டா இப்போ போய் சொல்லி ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்த பாஸ்டர் கிட்ட இருந்து. நான் இப்போதானா பார்த்தேன் ஆம்புலன்ஸ் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க தூக்கிட்டு போனாங்கண்ணா. உண்மையா ஆயிடுச்சா அந்த மாதிரி? ஆமா ஆமா. ஐயோ சரி விட நான் இப்போ பார்க்குறேன்டா. ஐயோ பாஸ்டர் என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? உண்மையாவே நடந்துச்சு பாஸ்டர். இந்த மாதிரி எங்க குடும்பத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாஸ்டர். அப்போ நீ என்கிட்ட போய் சொல்லி தான் 5000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். ஆமா பாஸ்டர், மன்னிச்சிருங்க பாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க பாஸ்டர். எனக்கு ஒரு ஜெபம் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க பாஸ்டர். இப்போ நீ போய் சொல்லியிருந்தாலும் உன்னோட தப்பை வந்து ஸ்ட்ரெயிட்டா நீ என்கிட்ட வந்த பத்தியா? நான் ஆண்டவர் மன்னிப்பா இருப்பான். உனக்காக ஜெபம் பண்றேன். பொண்டாட்டி பிள்ளைங்க குறைச்சிருவான். சூத்திரம் ஆண்டவரே, உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிய. ஆண்டவரே செஞ்ச தப்பெல்லாம் ஒரு வேளை ஆண்டவரே உணர்ந்து உங்களை தேடி வந்திருக்கான். ஆண்டவரே என்னதான் பழைய மாதிரி இல்லாமல் வந்தாலும் உங்ககிட்ட வந்து அதுலேருந்து மனம் திரும்பி நல்லபடியாக வாழணும். பொண்டாட்டி பிள்ளைங்க தெரியல, ரொம்ப நாளாக ஒரு 3 பசங்க வர வேண்டியது இருக்குது. ரொம்ப நாளாக வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளும் எவ்வளோ தான் சொல்கிறது. இன்றைக்கி வர சபை ஓப்பன் பண்ணி எல்லாம் வந்துட்டாங்க. அந்த 3 பசங்க மட்டும் வரல. இன்றைக்காச்சும் வராங்களான்னு பார்ப்போம். எல்லாம் ஒரு அப்படியே ஜபத்தில் இருக்கலாம். பாருங்கடா, பாஸ்ட் வந்துட்டுக்கிறாரா. நம்ம வேற 3 வாரமாக சர்ச்சுக்கே போகல. இப்போ பார்த்தாருன்னா நோண்டி கேள்வி கேட்க போகிறாரு. நம்ம முன்னாடியே என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது ப்ரிப்பேராக இருங்க. பாஸ்ட் கேட்கும் போது குழம்பாமல் பேசிக்கணும், சரியா? அவர்கிட்ட போகிறோம், 3 பேரும் ஒன்றா போய் நிற்போம். அப்போ தான் கேள்வி கொஞ்சம் கம்மியாக வரும். நான் தனித்தனியாக போனால் மாட்டிப்போம். நாங்கள் ஒன்றா போய் வாங்க போகலாம். வாங்கப்பா தம்பிங்களா, இப்போ தான்ப்பா தோற்றம்பா, இங்கே வாங்கப்பா, முன்னாடி வாங்கப்பா. இப்போ தான்ப்பா உங்களுக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? என்ன இத்தனை நாள் எங்கே போனீங்க? ரொம்ப வாரமாக ஆளே காணுமே உங்களை. என்னாச்சு? உனக்கு என்னப்பா, நீ என்ன பாச்சு உனக்கு? இல்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப இதுவாக சுகர் பாஸ்டர். ரொம்ப 500 தாண்டி ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருக்குது பாஸ்டர். சாவர நிலைமையில் ஆயிடுச்சு எனக்கு. 500 கிலோ ரொம்ப போகுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னப்பா இப்படி இந்த வயசில் எப்படி சொல்கிறேன்? என்ன வயசு ஆகுது உனக்கு? வயசு 18 வயசு ஆகுது. இந்த வயசில் உனக்கு வர நோயாயுது. நீ என்ன பண்ணி வந்து சபைக்கு வந்து நீ உட்காந்து ஆராதனை பண்ணி ஓடி ஆடி வந்து நீ ஜெபம் பண்ணி என்னப்பா நீ இந்த வயசுல நீ சொல்ற விஷயமா? நீ சபையில எல்லா மாதிரி எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க எல்லாம் வந்து உட்காந்து இருக்காங்க. நீ என்னன்னா இந்த வயசுல வந்து சுகர் வந்துச்சு அதே ஆச்சுன்ற. தம்பி உனக்கு என்னப்பா, நீ என்னாச்சு? உனக்கு என்ன? ஐயோ பாஸ்டர், எனக்கே நெஞ்சு வலிக்குது பாஸ்டர். அப்பப்போ நெஞ்சு வலிக்குது பாஸ்டர். ஐயோ எப்பா, நீ கொடுக்குற ஆக்டிங் பார்த்தா எனக்கு நெஞ்சு வலிக்குறா சாமி. நிஜமாவே நெஞ்சு வலி பாஸ்டர். ஏதோ கேஸ் டேபிள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுனால தான் கேஸ் டேபிள்னு நினைச்சேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க ஆஞ்சோ பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. அதை கட்டணும் எனக்கு இன்னும் 2 நெஞ்சு வலி இருக்கு பாஸ்டர். என்னப்பா நீ இந்த வயசுல நீங்க உன் வயசுல பசங்க கொஞ்சம் பாருப்பா, எல்லாம் டான்ஸ் ஆடி நாடகம் அடிச்சு எல்லா பசங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இந்த வயசுல வந்து நெஞ்சு வலிக்குது இருக்கிற பாஸ்டர். நிஜமா பாஸ்டர். எப்ப போதும் ஆக்டிங் பண்ண நீ உனக்கு என்ன பாச்சு? நீ என்னப்பா என்னப்பா நீ இந்த வயசுல வந்து பிபி வருதுன்ற? வயசு என்ன மாரி ஆயிடுச்சுப்பா எனக்கு. ஏப்பா இந்த வயசுல என்னப்பா உனக்கு கேர் ஆகுதுப்பா? அப்பா உன்னோட வயசானவங்களே எப்படி உங்க ஆராதனை வந்து எப்படி குதிச்சு ஆராதனை பண்றாங்க. எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க. நீங்க 3 பேர், ஒருத்தனா சுகருன்றான், ஒருத்தன் நெஞ்சு வலின்றான், ஒருத்தன் வந்து பிபின்றான். 3 நோயுமே தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக நிற்கிறீங்க 3 உருவமா. என்ன வயசாகுது உங்களுக்கு? 20 வயசு தாண்டல உங்களுக்குலாம். நம்ம பாஸ்டர்ப்பா, நம்ம சீனியர் பாஸ்டர் சிபிஎன் பாஸ்டர் பாரு, அவருக்கு வந்து என்ன வயசுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? உங்கள் வயசு பையன் மாதிரி அவருக்கு குதிச்சு எவ்வளோ சந்தோஷமா பாருங்க. அவரை பார்த்தாச்சும் நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடானா இன்னும் வந்து மோசமாக போயின்னு இருக்கீங்க. சபைக்கு வந்து நீங்கள் குதிச்சு ஆராய்ச்சி ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி அவருக்காக நீங்கள் வந்து உங்களோட நேரத்தை செலவழித்து நீங்கள் அவருக்காக நீங்கள் வந்து பாருங்கள், உங்களோட நோய் எல்லாமே சரியாகும். இனிமேலாச்சும் வருவீங்களா? வந்துருவோம்ப்பா. நீங்கள் வருவீங்களா? வந்துருவோம்ப்பா சார். நீங்கள் வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்கள் நோய்கள் எல்லாமே தீரும். அவருக்காக நீங்கள் பாட்டு பாடி ஆராதிச்சு எல்லாமே நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நோய் சரியாகும். கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியா
வராது துடிச்சு பாரு சோர்வு இருக்காது துதிப்போமா தேவனை பாடுவோமா கர்த்தரை துதிப்போமா தேவனை பாடுவோமா கர்த்தரை வாயை திறந்து பாடு வாய் வலி வராது வாயை திறந்து பாடு வாய் வலி வராது சிரிச்சு துதிச்சு பாடு பல்லு வலி வராது சிரிச்சு துதிச்சு பாடு பல்லு வலி வராது துதிப்போமா ஆமென் துதிப்போமா தேவனை பாடுவோமா கர்த்தரை கையை தட்டி பாடு கை வலி வராது கையை தட்டி பாடு கை வலி வராது நடனமாடி பாடு கால் வலி வராது நடனமாடி பாடு கால் வலி வராது துதிப்போமா தேவனை பாடுவோமா கர்த்தரை துதிப்போமா தேவனை யாரெல்லாம் இங்க நடந்த ப்ரோக்ராம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு நல்ல சத்தமா இல்லையா சொல்லமா? வெரி குட், தேங்க்ஸ். எல்லாரும் ஒருவருக்கும் நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை கூட அருமையான பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தினீரே, உங்கள் நாமத்தை மையப்படுத்தினீரே, அதற்காக சோதரிக்கிறோம். பாட்டு மூலமாய் ஆராதனை மூலமாய் கர்த்தர் சோதரம் ஆண்டவரே டான்ஸ் மூலமாய் பல கதைகள் சொல்லி உங்கள் நாமத்தை மையப்படுத்த கிருபைக்கான சோதரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கடைசியாக இருந்தது போல நான் பாட்டு படிக்கும் பொழுது எங்கள் வாய் வலி வராதையா, நாடு ஆடும் பொழுது கால் வலிகள் வராது, கையை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கும் பொழுது கை வலி வராது, சுகரே வராது படித்தாங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி. தேவ சமத்து வந்திருக்கும் பொழுது நிச்சயமா இந்த விடுதலை கொடுக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கிறேன். இது கேட்டவங்க மாத்திரம் இல்லை, இந்த படித்த பிள்ளைகள் கூட உண்மையாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நாம மேம்படும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையில கட்டப்படுகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியாக இப்பொழுது வாசிக்கும் பொழுது ஒழுங்காய் வந்து